பண்றேன். மேட்ச் த காலம்ஸ் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக் கரண்ட் ஓகேவா. சோ கரண்டோட யூனிட் வந்து என்னது ஆம்பியர் அப்படிதானே. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இதோட யூனிட் வந்து என்னது வோல்ட். ஓகே. கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் வந்து என்னது ஃபாரட். இண்டக்டன்ஸோடது ஹென்றி. ஓகே. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து 44321. ஓகே கரெக்ட் தானே. மின்னோட்டத்தோட அலகு பாத்தீங்கன்னா ஆம்பியர். மின்னழுத்த வேறுபாடு வந்து வோல்ட். ஓகே. மின் தேக்கு திறன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரட். ஓகே. மின் தூண்டலோட யூனிட் வந்து ஹென்றி. ஓகே. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. சோ இதுல வந்து டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஓகே. மின் தேக்கி அப்படின்னா என்னன்னா மின்சாரத்தை தேக்கி வைக்கிறது தான் நாம என்ன சொல்லுவோம்னா மின் தேக்கின்னு சொல்லுவோம். ஓகே. கரண்டோட யூனிட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது கரண்டோடது ஆம்பியர். ஓகேவா. சோ அந்த கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மீட்டர் வச்சு கரண்ட்டை வந்து நாம மெஷர் பண்ணலாம். கூலும்ங்கிறது எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட். ஜூல்ங்கிறது பாத்தீங்கன்னா எனர்ஜியோட யூனிட். அதே மாதிரி வோல்ட்ங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட யூனிட். ஓகே. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. யூனிசெஃப் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது. ஆன்சர் பண்ணுங்க. ஓகே 1946. யூனிசெஃபோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஹெட் குவார்டர்ஸ். சோ யூனிசெஃபோட ஹெட் குவார்டர்ஸ் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். அதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து படிச்சிருக்கணும் நீங்க. ஏன்னா அதுல இருந்து எக்ஸாம்ல क्वेश्चन கேட்பாங்க. சோ யூனிசெஃப் வந்து நிறுவப்பட்டது 1946. அதோட ஹெட் குவார்டர்ஸ் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ எல்லாரும் 1946 தான் சொல்லிருக்கீங்க. ஹெட் குவார்டர்ஸ் என்னங்கறத குயிக்கா சொல்லுங்க. நியூயார்க். ஓகே. நியூயார்க் தான் அதோட ஹெட் குவார்டர்ஸ். ஓகே. சோ இதோட எக்ஸ்பான்ஷன் யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். ஓகே. சோ இதுதான் இதோட எக்ஸ்பான்ஷன். ஓகே. நியூயார்க் யுஎஸ் இதுதான் இதோட ஹெட் குவார்டர்ஸ். ஓகே. யூனிசெஃப் வந்து எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1946. இதோட ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நியூயார்க் யுஎஸ். ஓகே. சோ இதோட எக்ஸ்பான்ஷனும் எக்ஸாம்ல கேட்பாங்க. எக்ஸ்பான்ஷன் என்னன்னா யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன் எமர்ஜென்சி ஃபண்ட். ஓகேவா. சோ இதுதான் யூனிசெஃபோட எக்ஸ்பான்ஷன். ஓகே. சோ இதுல வந்து டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்கேன். யூனிசெஃப் வந்து எந்த ஆண்டு இது பண்ணப்பட்டது நிறுவப்பட்டது. அதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூயார்க் யுஎஸ். ஓகேவா. சோ எக்ஸ்பான்ஷனும் படிச்சுக்கோங்க. இது எக்ஸ்பான்ஷன் வந்து எஃப்னா என்ன ஈனா என்னன்னு தனித்தனியா கேட்பாங்க. ஃபுல்லா எக்ஸாம்ல ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா. சோ எஃப்னா என்ன ஃபண்டா பினான்ஸா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ல வந்து கொடுத்திருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சித்தார்ல எந்த ஆற்றல் மாற்றப்படுது. எந்த ஆற்றலா மாற்றப்படுது. ஆப்ஷன் பி மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டு சவுண்ட் எனர்ஜி. ஓகே. ஆப்ஷன் பி. ஓகே. எல்லாருமே ஆப்ஷன் பி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சோ ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வடிவத்துல இருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறும். ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறும். அப்படிதானே. சோ இப்போ பல்ப் இருக்கு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுது. சோ மின் ஆற்றல் வந்து ஒளி ஆற்றலா மாறுது. அப்படிதானே. சோ மின் ஆற்றல் ஓகே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து லைட் எனர்ஜியா நமக்கு மாறுது. அது மாதிரி சித்தாறுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயந்திர ஆற்றல் அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து சவுண்ட் எனர்ஜியா மாறுது. ஓகே. சோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட். ஓகே. சோ சித்தார்ல எந்த ஆற்றலா மாற்றப்படுது அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து சவுண்ட் எனர்ஜியா மாறுது. ஓகே. சோ இது ஒரு இசைக்கருவி அப்படிங்கும்போது இதுல சவுண்ட் எனர்ஜி தான் ஃபைனலா வரும். அதை வச்சே நாம என்ன பண்ணிரலாம். இங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கு. இங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டிலயும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஆப்ஷனை இதை வச்சே நாம என்ன பண்ணிரலாம். 3 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிரலாம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட்னு சொல்லிரலாம். ஓகே. சோ இயந்திர ஆற்றல் ஒளி ஆற்றலாக மாற்றப்படுது. ஏன்னா இது ஒரு இசைக்கருவி. ஃபைனலா நமக்கு வந்து எப்படி மாறுது அது ஒளி ஆற்றலா தானே கிடைக்கும் அவுட்புட். சோ அப்போ மீதி இருக்க எல்லாத்தையுமே நாம என்ன பண்ணிரலாம் எலிமினேட் பண்ணிரலாம். ஓகே. அடுத்த क्वेश्चन. சோ எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஜூல். வேலை செய்யப்படும் விதம் தான் நாம என்ன சொல்லுவோம்னா ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். the capacity of doing work is called energy. ஓகே. சோ எனர்ஜி வந்து நிறைய ஃபார்ம்ல இருக்கும். ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜின்னு இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ல இருக்கும். சோ உதாரணத்துக்கு மின்சார பல்ப் எரியறதை நாம எடுத்துக்கலாம். அதுல வந்து மின்சார ஆற்றல் வந்து அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து என்னவா மாறுது லைட் எனர்ஜியா மாறுது. இப்ப பேட்டரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேட்டரியில வந்து கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறும். சித்தார்ல மெக்கானிக்கல் எனர்ஜி சவுண்ட் எனர்ஜியா மாறுது.
மாறுது. டைனமோல பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. மைக்ரோஃபோன்ல பாத்தீங்கன்னா சவுண்ட் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுது. ஓகே ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சோ குச்சிப்புடி வந்து ஆந்திர பிரதேஷ். ஓகே, அந்த டான்ஸ் தான். சோ எந்த மாவட்டத்துல உள்ள ஒரு கிராமத்தின் பெயரால் இது அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ குர்னூல். ஆனா குர்னூல் வந்து இதுக்கான ஆன்சர் இல்ல. குர்னூல் ஆர் கர்னூல். ஓகே, சோ ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கான ஆன்சர் இல்ல. சோ ஒரு பித்தளை தட்டுல நின்னுட்டு தலையில ஒரு தண்ணி இதை வச்சுட்டு அப்படியே ஆடுவாங்க இல்லையா, தண்ணி பானை மாதிரி ஒண்ணு வச்சுட்டு டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா. ஸோ அந்த குச்சிப்புடி டான்ஸ்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட அந்த இது எல்லாமே காட்டுவாங்க, வாழ்க்கை வரலாறு, ருக்மணியோட எப்படி அவருக்கு மேரேஜ் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ குண்டூர், குண்டூர் சிக்கனா, ஸோ குண்டூர் காரம். ஸோ ஆப்ஷன் சி கிருஷ்ணா. ஓகே கிருஷ்ணா. ஸோ குண்டூர் வந்து ஆன்சர் இல்ல, ஆப்ஷன் சி கிருஷ்ணா தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி கிருஷ்ணா தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அந்த குச்சிப்புடியே பாத்தீங்கன்னா அந்த டான்ஸ் ஃபுல்லாவே கிருஷ்ணரோட அந்த ஃபுல்லா அவரோட வாழ்க்கையோட இது, அவர் பிறந்ததுல இருந்து கடைசி ருக்மணி எப்படி மேரேஜ் பண்ணுவாரோ அது எல்லாமே அந்த இதுல இது பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கிருஷ்ணா. A Kuchipudi dance form is named after a village which exists in which of the following district of Andhra Pradesh? குச்சிப்புடி நடன வடிவம் ஆந்திர பிரதேசத்தின் பின்வரும் எந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தின் பெயரால் அழைக்கப்படுகிறது? சோ எதுனா கிருஷ்ணா. கிருஷ்ணாங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, சோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து இங்க நான் கொடுத்திருக்கேன், அதுல ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. கொழுப்பு செரிக்கும் போது, சோ ஒவ்வொரு இதுவும் நம்ம உடம்புல ஒவ்வொரு மாதிரி செரிக்கும் அப்படிதானே. சோ கார்போஹைட்ரேட் ஒரு மாதிரி போகும், கொழுப்பு ஒரு மாதிரி செமிக்கும். சோ இதுல வந்து ஃபேட் எந்த மாதிரி செமிக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க. ஃபேட் வந்து என்னவா மாறும்? ஓகே ஓகே, இங்கிலீஷ் மீடியம்க்கு ஆப்ஷன் ஓபன் பண்ணவா? சோ ஃபேட் வந்து என்ன மாதிரி ஆகும்? ஃபேட் வந்து செமிக்கும் போது என்ன மாதிரி ஆகும்? சோ அமினோ அமிலங்கள், அமினோ ஆசிட் இல்ல. ஆப்ஷன் பி ஃபேட்டி ஆசிட்ஸ், கொழுப்பு அமிலங்களாவும் கிளிசராலாவும் மாற்றப்படும். ஸோ கொழுப்பு நம்ம உடம்புல செமிக்கும் போது பாத்தீங்கன்னா அது கொழுப்பு அமிலங்களாவும் கிளிசராலாவும் தான் மாறும், கிளிசராலாவும் மாறும். ஓகேவா? ஓகே, கொழுப்பை சிதைக்கக்கூடிய அந்த நொதியோட நேம் என்ன? எந்த நொதி வந்து அந்த கொழுப்பு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்ல இருக்கக்கூடிய கொழுப்பை செரிக்கக்கூடிய அந்த நொதியோட நேம் என்ன? அந்த என்சைம், என்சைம் தானே. ஓகே, அந்த என்சைமோட நேம் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பெப்சினா? லைப்பேஸ் இல்லையா, மாத்தி சொல்றீங்கன்னு நினைக்கல. லைப்பேஸ் தானே. பெப்சின், பெப்சின், பெப்சின் வந்து ஆன்சர் இல்ல, அப்படிதானே. லைப்பேஸ் தானே, லைப்பேஸ் நொதி. ஓகே, லைப்பேஸ், லைப்பேஸ் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, சோ இப்போ கொழுப்பு வந்து என்ன மாதிரி சேமிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசரலாக வந்து மாற்றப்படும். ஓகேவா? சோ ஒவ்வொரு நம்ம சாப்பிடக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய ஒன்னும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஓகே, சோ இதுல வந்து கொழுப்பை வந்து செமிக்கக்கூடிய நொதி வந்து பாத்தீங்கன்னா லைப்பேஸ். இதுலயே நான் கொடுத்திருப்பேன் லைப்பேஸ் நொதி, லிப்பேஸ்னு கொடுத்திருக்காங்க. சோ நீங்க எப்படினாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க, லைப்பேஸ் ஆர் லிப்பேஸ். ஓகே ஓகே, சோ அதே மாதிரி அமினோ அமிலங்கள்ங்கிறது புரதங்கள். ஓகே, சோ புரதங்கள் எல்லாமே எப்படி மாத்தப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் எல்லாமே எப்படி சேமிக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமினோ அமிலங்களா உங்களுக்கு வந்து மாறும். ஓகே, அடுத்த கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க.
ஆன்சர் பண்ணுங்க. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் சி இப்ராஹிம் கான். சந்தன் நகரை வந்து வணிக இதா வர்த்தக நிலையமா மாத்துறதுக்கு யாருக்கிட்ட பெர்மிஷன் வாங்குனாங்க? ஸோ ஆப்ஷன் டி மிர்ஜாஃபர். மிர்ஜாஃபர் இல்ல இதுக்கான ஆன்சர். ஸோ மிர்சாஃபர் இல்ல. ஆப்ஷன் சி இப்ராஹிம் கான் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ Chandan Nagar was established as a French colony in 1673, obtaining permission from Das the Nawab of Bengal to establish a trading post on the right bank of the river Hooghly. 1673 ஆண்டில் சந்தன் நகர் ஒரு பிரெஞ்சு காலனியாக நிறுவப்பட்டது. ஹூக்லி ஆற்றின் வலது கரையில் ஒரு வர்த்தக நிலையத்தை நிறுவுவதற்கு அப்போதைய வங்காள நவாப் டேஸிடம் இருந்து அனுமதி பெறப்பட்டது. யாருக்கிட்ட இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் கான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சோ மின்சாரத்தை கடத்தாது, ஆனா வெப்பத்தை நல்லா கடத்தும். சோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியே கடத்தாது, ஆனா ஹீட்டை வந்து நல்லா கடத்தும். அது எது? ஆப்ஷன் ஏ மைக்கா. ஓகே, ஆப்ஷன் ஏ மைக்கா. சோ மின்சாரத்தை கடத்தாது, ஆனா வெப்பத்தை கடத்தும். ஆப்ஷன் ஏ மைக்கா. ஓகே. சோ இந்த ஆஸ்பெஸ்டாஸ் இருக்கு இல்லையா? ஆஸ்பெஸ்டாஸ்னா ஆஸ்பெட்டாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதானே? சோ இது வந்து வெப்பத்தை கடத்தும். நம்ம வீட்ல எல்லாம் போடுவோம் இல்லையா? ஆஸ்பெட்டாஸ் சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்ல எல்லாம். சோ அது சோ அந்த சீட்டு கீழே போய் உட்கார்ந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா வெக்கையா இருக்கும். சோ அது வந்து வெப்பத்தை கடத்தும். ஓகேவா? ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மைக்கா. ஓகே. Which of the following substance is a bad conductor of electricity but a good conductor of heat? மின்சாரத்தை கடத்தாது, ஆனா வெப்பத்தை நல்லா கடத்தும். எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்கா. ஓகேவா? சோ அதே மாதிரி சாண்ட். சோ சாண்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து மின்சாரத்தையும் கடத்தாது, வெப்பத்தையும் கடத்தாது. மணல் வந்து ரெண்டையுமே கடத்தாது. ஓகே. சோ எலக்ட்ரிசிட்டியும் பேட் கண்டக்டர் தான், ஹீட்டுக்கும் இது வந்து என்னது பேட் கண்டக்டர் தான். ஓகே. சோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்கா. ஓகே. அடுத்த கொஸ்டின். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. அப்பா ஜால்கோன்கர் எந்த இசைக்கருவியுடன் தொடர்புடையவர்? சோ இவர் எந்த இசைக்கருவி வாசிப்பாரு? தபேலாவா, சரடா, வயலினா, ஹார்மோனியமா? ஆன்சர் பண்ணுங்க. ஹார்மோனியம். ஓகே, ஆப்ஷன் ஏ ஹார்மோனியம். ஓகே, ஆப்ஷன் ஏ ஹார்மோனியம் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே, த ஃபேமஸ் மியூசிஷியன் அப்பா ஜால்கோன்கர் இஸ் அசோசியேட்டட் வித் விச் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்? பிரபல இசைக்கலைஞரான அப்பா ஜால்கோன்கர் எந்த இசைக்கருவியுடன் தொடர்புடையவர்? சோ ஹார்மோனியம். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. அணியன் 12 விட அதிகமா எதுல இருக்கு? ஆன்சர் பண்ணுங்க. சோ 12 விட அதிகமா இருக்கக்கூடியது எது? ஆப்ஷன் டி அலுமினியம். ஓகே, அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படி கமெண்ட்ல சொல்லிருங்க. அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே 13. ஓகே,
ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் தான். ஓகேவா? ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பின்வரும் எந்த தனிமம் அணு எண் 12ஐ விட அதிகமாக உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுமினியம். ஓகே, அலுமினியம்ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் பாத்தீங்கன்னா 13. ஓகே, ஸோ இதோட எலக்ட்ரான் கட்டமைப்பு அப்ப எப்படி இருக்கும்? 2 8 3 இருக்கும். அப்படிதானே? அதாவது 2n2 நாம போடுவோம். n = 1 போடுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் கூட்ல வந்து எத்தனை எலக்ட்ரான்கள் வந்து இருக்கும்? 2 எலக்ட்ரான்கள் வந்து இருக்கும். n க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்? 2 × 1² இருக்கும். சோ 2. ஓகே, அதுக்கப்புறம் n க்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2 × 2² இருக்கும். அப்ப என்ன வரும்? 4 × 2 8. அப்ப ரெண்டாவது கூட்ல வந்து பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்கள் வந்து இருக்கும். ஓகே, கடைசி கூட்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும்? மொத்தம் 13. ஃபர்ஸ்ட் 2 போட்டாச்சு, அடுத்து 8 போட்டாச்சு. மீதி இருக்க 3 வந்து எங்க இருக்கும்? கடைசி கூட்ல வந்து மீதி இருக்கக்கூடிய 3 எலக்ட்ரான்கள் வந்து இருக்கும். ஓகே, சோ இதோட எலக்ட்ரான் பகிர்வு பாத்தீங்கன்னா 2 8 3. எலக்ட்ரான் பகிர்வு ஒவ்வொரு தனிமத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2n² அப்படின்னு வச்சுதான் எலக்ட்ரான் பகிர்வு வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சோ அலுமினியம் அதோட அணியன் வந்து 13, குறியீடு வந்து AL, எலக்ட்ரான் கட்டமைப்பு வந்து 2 8 3. ஓகேவா? சோ இது 13வது தொகுதியை சேர்ந்தது. அதே மாதிரி ஆப்ஷன்ல பெர்லியம் இருந்துச்சு. இதோட அணியன் பாத்தீங்கன்னா 4. இது வந்து சாம்பல் வெள்ளை நிறத்தை கொண்ட ஒரு திடமான பொருள். ஓகே, இதோட குறியீடு வந்து பாத்தீங்கன்னா BE. இதோட அணுநிறை பாத்தீங்கன்னா 9. ஓகே, சோ இது தொகுதி 2ல உள்ள கார மண் உலோகம். கார மண் உலோகம்னா ஆல்கலின் எர்த் மெட்டல். கரெக்டா? சோ அடுத்து போரான். போரானோட அணியன் வந்து பாத்தீங்கன்னா 5. இதோட குறியீடு பாத்தீங்கன்னா B. அணுநிறை பாத்தீங்கன்னா 10.81. இதோட தொகுதி வந்து 13வது தொகுதி. புளோரின். புளோரினோட அணியன் பாத்தீங்கன்னா 9. இதை F நம்ம டினோட் பண்ணுவோம். F குறியீடு இருக்கும். அதோட அணுநிறை பாத்தீங்கன்னா 18.98. ஓகே, சோ இது வந்து 17வது தொகுதியை சேர்ந்தது. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ கொல்கத்தா போர்ட். ஓகே, சோ எல்லாருமே ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்கீங்க. கிழக்கிந்தியாவின் நுழைவாயில். சோ ஆப்ஷன் ஏ கொல்கத்தா போர்ட். ஓகே, சோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் போர்ட் இஸ் நோன் அஸ் த கேட்வே ஆஃப் ஈஸ்டர்ன் இந்தியா? பின்வரும் துறைமுகங்களில் கிழக்கு இந்தியாவின் நுழைவாயில் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தா துறைமுகம், கொல்கத்தா போர்ட். ஓகேவா? சோ இத வந்து நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போர்ட்டை தான் என்ன பண்ணாங்கன்னா ரீசெண்டா ஷியாம பிரசாத் முகர்ஜி ஏர்போர்ட்னு மாத்தினாங்க. அப்படிதானே? இதுவும் எக்ஸாம்ல கேட்பாங்க. கொல்கத்தா போர்ட்டை என்ன ரீநேம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷியாம பிரசாத் முகர்ஜி துறைமுகம். ஓகேவா? சோ ஒரு காலத்துல நாட்டுல மிக முக்கியமான துறைமுகமாக கருதப்பட்ட ஒரு துறைமுகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொல்கத்தா போர்ட் தான். ஓகேவா? அதனாலதான் இது வந்து கிழக்கு இந்தியாவின் நுழைவாயில் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள் பாத்தீங்கன்னா கொல்கத்தா துறைமுகம், பாரதீப் போர்ட், அதுக்கப்புறம் நியூ மேங்களூர் போர்ட், கொச்சி போர்ட், ஜவஹர்லால் நேரு போர்ட், மும்பை போர்ட், கண்ட்லா போர்ட், விசாகப்பட்டினம். சோ இது எல்லாமே எங்க இருக்குங்கிறத நீங்க படிச்சுக்கணும். ஓகே, சோ சென்னை போர்ட், தூத்துக்குடி போர்ட், அதுக்கப்புறம் எண்ணூர், மோர்முகாவ் போர்ட். சோ மோர்முகாவ் போர்ட் வந்து எங்க இருக்குன்னா கோவால இருக்கு. ஓகே, அடுத்து போர்ட் பிளேயர் போர்ட். ஓகேவா? சோ இந்த இப்ப நான் கொடுத்திருக்கேன் இல்லையா, இது எல்லாமே எந்த ஸ்டேட்ல இருக்குங்கிறத படிச்சுக்கோங்க. எக்ஸாம்ல கேட்பாங்க, ஸ்டாட்டிக் ஜிகேவாவும் கேட்பாங்க. சோ இந்த போர்ட்ல எங்க இருக்குங்கிறத படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சோ விசிபிளா இருக்கா? போத். ஓகே, ரெண்டுமே கரெக்ட். ஓகே, ரெண்டுமே ஃபாலோ ஆகுது, ரெண்டுமே கரெக்ட். சோ क्वेश्चन விசிபிளா இருக்கா? போத்.
ஓகே, ரெண்டுமே கரெக்ட். எல்லாருமே A and B கரெக்ட்னு சொல்லியிருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Which one of the following statement is correct? The number of protons in a nucleus is called its atomic number. ஓகேவா? சோ அந்த புரோட்டான்களோட எண்ணிக்கையை தான் நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அணு எண், அட்டாமிக் நம்பர்னு சொல்லுவோம். சோ இது கரெக்ட். The total number of protons and neutrons வந்து என்ன சொல்லுவோம்னா மாஸ் நம்பர்னு சொல்லுவோம். அதாவது அதோட நிறையன்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ், அப்படிதானே? சோ அட்டாமிக் மாஸ்ங்கிறது என்ன அப்படின்னா புரோட்டான் பிளஸ் நியூட்ரான்களோட எண்ணிக்கை. ஓகே, ஒரு தனிமம் இருக்கு அப்படின்னா சோ இதை இப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சோ இது ஏன்னு இது பண்ணுவாங்க, இங்க வந்து இசட்னு போட்டிருப்பாங்க. சோ இந்த இசட்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஓகேவா? சோ இது இந்த அட்டாமிக் மாஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். ஓகே, சோ இதோட கூட்டுத்தொகை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அணு நிறை இல்லைன்னா நிறையன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப ரெண்டுமே கரெக்ட். A and B வந்து கரெக்ட். ஓகேவா? சோ அணு எண் அப்படின்னா அணுக்கருவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அணு எண் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதை வந்து இசட் அப்படிங்கிற எழுத்தால வந்து குறிப்போம். ஓகே, சோ இங்க வந்து டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இப்போ ஆக்சிஜன் பாத்தீங்க அப்படின்னா அதோட அணு எண் வந்து எத்தனை? 8. அதாவது 8 புரோட்டான்கள் வந்து அதுல இருக்கும். நிறையன் அப்படின்னா புரோட்டான் நியூட்ரான் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா நிறையன். அதை வந்து A அப்படிங்கிற லெட்டரால நாம வந்து டினோட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இப்போ கார்பன் இருக்குன்னா கார்பன்ல வந்து 6 புரோட்டான்கள் 6 நியூட்ரான்கள் வந்து இருக்கு. அப்ப அதோட நிறையன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புரோட்டான் பிளஸ் நியூட்ரான்ங்கும் போது 6 பிளஸ் 6 12 வரும். ஓகே, சோ இங்க டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா J.J. தாம்சன். அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க 1897ல. ஓகே, புரோட்டானை கண்டுபிடிச்சவர் யாருன்னா 1886ல ரூதர் போர்டு. ஓகேவா? சோ அதே மாதிரி நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் யாருன்னா சாட்விக். ஓகே, சோ மூணு நேமுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் யாரு, புரோட்டானை கண்டுபிடிச்சவர் யாரு, நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் யாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் வந்து J.J. தாம்சன், புரோட்டான் வந்து ரூதர் போர்டு, நியூட்ரான் வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் விசிபிளா இருக்கா? நைன்டீன் 35. ஸோ 1935 வந்து ராங் ஆன்சர். ஸோ ஒரு பொருளோட 5வது நிலை, அதாவது இந்த போஸ் ஐன்ஸ்டீன் செறிபொருள் BEC அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா பொருளோட 5வது நிலை. ஒரு பொருள் வந்து என்னென்ன நிலையிலலாம் இருக்கும்? திடம், திரவம், வாயு, அதுக்கடுத்து பிளாஸ்மா. ஓகேவா? சோ அதுக்கடுத்து ஒரு 5வது நிலை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ் ஐன்ஸ்டீன் செறிபொருள் BEC அப்படின்னு சொல்றாங்க. எப்போன்னா 1924. ஓகே, ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி 1924 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சாலிடு, லிக்யூடு, கேஸ், பிளாஸ்மா, அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் என்னன்னா போஸ் ஐன்ஸ்டீன் செறிபொருள் இல்லனா BECன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ என்ன சொல்லிருக்காங்க? இன் விச் இயர் டிட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் predict a new state of matter? ஓகேவா? சோ ஒரு பொருளோட இன்னொரு நிலையை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. the Bose Einstein condensate BEC ன்னு சொல்லுவாங்க. based on a quantum formulation by the Indian physicist சத்யேந்திரநாத் போஸ். ஓகே, எந்த ஆண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்திய இயற்பியலாளர் சத்யேந்திரநாத் போஸின் குவாண்டம் சூத்திரத்தின் அடிப்படையில் போஸ் ஐன்ஸ்டீன் செறிபொருள் என்ற புதிய பொருளின் நிலையை கண்டுபிடித்தார்? சோ எப்போ அப்படின்னா 1924ல. ஓகேவா? சோ திடம், சாலிடு, லிக்யூடு, கேஸ், பிளாஸ்மா, இதுக்கு அடுத்து ஒரு 5வது ஸ்டேட் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுதான் என்னன்னா BEC. ஓகே, போஸ் ஐன்ஸ்டீன் என்னது கண்டென்சேட் தானே? சோ செறிபொருள். ஓகே, போஸ் ஐன்ஸ்டீன் செறிபொருள். ஓகே, சோ இதுல 5 ஸ்டேட்டும் கொடுத்திருக்கேன், பாத்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஸோ IGMDP, ஸோ இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ அதோட சிற்பி யார்? ஆப்ஷன் சி APJ அப்துல் கலாம். ஓகே,
ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் பிருத்திவி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னி, திரிஷூலு, ஆகாஷ் மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், அப்புறம் தேர்ட் ஜெனரேஷன் ஆன்டி டேங்க் மிசைல் நாக், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே தான் என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. ஓகே ஓகே, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். Who among the following was the architect of the integrated guided missile development program in India? இந்தியாவில் ஒருங்கிணைந்த வழிகாட்டப்பட்ட ஏவுகணை மேம்பாட்டு திட்டம், அதாவது IGMDP. சோ இதோட சிற்பி யார்? ஓகேவா? சோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம். சோ இதுக்கு கீழே தான் என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிசைல் எல்லாமே பிருத்திவி, அக்னி, அதுக்கப்புறம் திரிஷூல், வேற என்ன, சோ ஆகாஷ், நாக். ஓகேவா? சோ இந்த பிருத்திவி வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல், அப்படிதானே? சோ நிலப்பரப்புல சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். அக்னிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சோ இது வந்து இதுவும் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் தான், அப்படிதானே? அக்னியும் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் தான். இந்த திரிஷூல்ங்கிறது சர்ஃபேஸ் டு ஏர். ஓகேவா? சோ இது எல்லாமே எதுக்கு கீழே, ஐஜிஎம்டிபி கீழே இது பண்ணப்பட்ட மிசைல்ஸ். சோ இதுல வந்து டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கேன், இதுல வந்து பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சோ நான் எல்லா பிடிஎஃப்மே உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். லைவ் கிளாஸ் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 9 பிடிஎஃப் கிட்ட அப்லோட் பண்ணிருக்கேன். சோ அந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் எடுத்து தரவா படிச்சிருங்க. சோ நியூட்ரான்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், அப்படிதானே? சோ நியூட்ரான் எத்தனை? ஆப்ஷன் சி 19. ஓகே, சோ மாஸ் நம்பர் அப்படிங்கிறது என்னது? ஓகே 19. புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் தான் என்னது உங்களுக்கு மாஸ் நம், புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். ஓகே 19 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே 19 அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. An element has atomic number 17 and mass number 36. The number of neutron present in it. ஒரு தனிமத்தில் அணு எண் 17 மற்றும் நிறை எண் 36. அப்படி என்றால் அதில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ அதோட நிறை எண்ல இருந்து அணு எண்ணை கழிச்சிடலாமா? கழிச்சிட்டோம்னா 36 - 17 போடும்போது உங்களுக்கு நியூட்ரான்களோட எண்ணிக்கை என்ன கிடைக்கும்? 19. ஓகேவா? சோ புரியுதா? சோ 36 - 17, சோ உங்களுக்கு என்ன வரும்? 19 வரும். பார்த்ததுமே எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணிடலாம். சோ இதுல டீடைலான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அடுத்த क्वेश्चन போயிடலாம். சோ அதுல அகைன் நான் வந்து இதுல எக்ஸ்பிளனேஷன்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் ஜே தாம்சன், புரோட்டானை கண்டுபிடிச்சவர் வந்து ஹோல்ஸ்டீன், நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் வந்து சாட்விக். ஓகே, சோ போன இதுல எதுவும் மாத்தி சொன்னேனா? இல்ல. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சோ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க, குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. சோ எக்ஸாம்ல அப்படிதான் அட்டாமிக் நம்பர் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா புரோட்டான் கேட்பாங்க, நியூட்ரான் கேட்பாங்க. சோ அட்டாமிக் நம்பர்ங்கிறது புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். ஓகேவா? சோ என்ன கேட்கறாங்களோ, புரோட்டான் வந்து ரூதர்ஃபோர்டுன்னு சொன்னேனா? சோ என்ன கேட்கறாங்களோ அதுக்கு பதிலா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த கொஸ்டின். ஓகே, ஆப்ஷன் ஏ. ஓகே, கலிங்க போருக்கு அடுத்து அசோகர் வந்து என்ன பண்ணுவாரு? ரொம்ப ஒரு இதாயிருவாரு. நிறைய உயிர்கள் எல்லாமே இது இறந்ததுனால சோ அமைதியை நோக்கி போவாரு, அப்படிதானே? சோ அதனால அவர் வந்து என்ன பண்ணுவாரு? புத்த மதத்தை வந்து தழுவுவாரு. சோ அதனால புத்த சங்கம் வந்து இதாகும், அப்படிதானே? பாடலிபுத்ரால கூட்டப்படும். அதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? அந்த புத்த சங்கம் வந்து இது பண்ணிருப்பாங்க, சபை வந்து. சோ இதுக்கான ஆன்சர் வந்து தேர்ட். ஓகேவா? சோ அவர் அசோகர் இது பண்ணது வந்து தேர்ட் புத்திஸ்ட் சங்கா. ஓகேவா? சோ கலிங்க போருக்கு அப்புறமா அவர் இதாகும் போது. ஓகேவா? ஒன் ஆஃப் த மேஜர் ஈவென்ட்ஸ் ஆஃப் அசோகாஸ் reign was the convening of the Das Buddhist Sangha in 250 BCE in the capital பாடலிபுத்ரா. அசோகரின் ஆட்சியின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று தலைநகர் பாடலிபுத்ராவில் கிமு 250 டாஸ் பௌத்த சங்கம் கூட்டப்பட்டது. ஓகே, சோ எத்தனாவது புத்த சபை அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது. ஓகேவா?
சோ கலிங்க போரோட முடிவுல தான் அவர் என்ன பண்ணுவாருன்னா அமைதியை நாடி போவாரு அப்படிதானே. ஏன்னா அதுல நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுவாங்க, இறந்து போயிருவாங்க. நிறைய சேதங்கள் வந்து உயிர் சேதங்கள் வந்து ஆகியிருக்கும். அதனால அவர் அமைதியை நோக்கி போவாரு. அப்போ புத்த மதத்தை வந்து இது பண்ணுவாரு, தழுவுவாரு. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ அதனால 3வது புத்த சபை பாத்தீங்கன்னா பாடலிபுத்திரத்துல வந்து நடக்கும். ஓகே, அசோகரோட இதுல. ஓகே, அடுத்த கொஸ்டின். சோ இன்னொரு பிடிஎஃப் இருக்கு, அதை நான் ஓபன் பண்றேன். இந்த பிடிஎஃப் நம்மளோட லைவ் கிளாஸ் பிடிஎஃப் ஃபோல்டர்ல நான் அப்லோட் பண்ணிடுறேன். எல்லா பிடிஎஃபையும் எடுத்து ரீட் பண்ணிருங்க. சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சோ இது ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின். கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. சோ நேத்து வந்து என்டிபிசியோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. இங்கிலீஷ்ல மிஸ் ஆகியிருக்கா? ஆக்சுவலா தமிழ்ல ரீட் பண்ணிருவீங்க அப்படின்னு தான் கொடுத்திருந்தேன். ஏன்னா ரெண்டுமே போடும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிஎஃப் வந்து லென்த்தா போயிருது. ஓகே, இதுக்கு ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க எல்லாருமே. ஆப்ஷன் சி வந்து ராங் ஆன்சர். ஆப்ஷன் சி ராங் ஆன்சர். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. நேத்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. யாரும் இன்னும் செக் பண்ணல அப்படின்னா rrbapply.government.in வெப்சைட்ல போயிட்டு லாகின் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஹிஸ்டரிக்குள்ள போனீங்கன்னா அப்ளிகேஷன் அக்செப்டடா ரிஜெக்டடாங்கிறத பாத்துக்கலாம். இன்னும் தெரியலனா யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நம்ம குரூப்லயும் இருக்கு. அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸும் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. அது மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பாக்குறதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இல்ல அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எனக்கு பார்க்க தெரியல மேம் அப்படின்னா நம்ம டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஏன்னா இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்க தெரியல அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து தெரியல அப்படின்னா. ஓகே, சோ எல்லாருமே என்ன ஆன்சர் சொல்லிருக்கீங்க? இப்பவும் ஆப்ஷன் பி தான் சொல்லிருக்கீங்க. இப்பவும் தப்பா தான் சொல்லிருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Who has been appointed as the Director General of National Security Guard? தேசிய பாதுகாப்பு படையின் இயக்குனராக யார் நியமிக்கப்பட்டார்னு கேட்டிருக்காங்க. நளின் பிரபாத். ஓகேவா? ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, 213. சூப்பர், 213. ஓகே, எல்லாருமே 213 தான் சொல்லிருக்கீங்க. பார்த்த சாரதி ஆன்சர் செக் பண்ணுங்க. 213 தான் எல்லாருமே சொல்லிருக்காங்க. சோ நம்ம இந்த 12th எல்லாம் கெமிஸ்ட்ரி லேப்ல வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஹைட்ரஜன் சல்பைடு வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட் வரும். அந்த ஹைட்ரஜன் சல்பைடு வந்துருச்சுன்னா அந்த லேபுக்குள்ளேயே இருக்க முடியாது. அப்படிதானே? ஓகே, 213 தான் இதுக்கான ஆன்சர். சோ எல்லாமே இந்த இது கரெக்டா, இந்த ஸ்மெல் கரெக்டான்னு கொண்டு போய் ஒவ்வொருத்தர்கிட்டயா காட்டுவாங்க இல்லையா? சோ அது H2S ஹைட்ரஜன் சல்பைடு வந்து பாத்தீங்கன்னா கலர்லெஸ் கேஸ் வித் ஸ்மெல் ஆஃப் ரோட்டன் எக்ஸ். அழுகிய முட்டையோட வாசனை வரும் அதுல. ஓகே, 213 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க? CO2 சொல்லிருக்காங்க. ஓகே, சோ CO2ங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து கலர்லெஸ் ஓடோர்லெஸ் கேஸ். அதாவது இதுக்கு கலரும் இருக்காது, மனமும் இருக்காது. ஹைட்ரஜன் சல்பைடு பாத்தீங்கன்னா அழுகிய முட்டையோட வாட வரக்கூடியது, கலர் இருக்காது. ஓகே, அடுத்து சல்பர் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா கலர்லெஸ் கேஸ் வித் பஞ்சன் ஸ்மெல். ஓகேவா? சோ இது வந்து வாசனையுடன் நிறமற்ற வாயு. ஓகே, கடுமையான வாசனை வரும் சல்பர் டை ஆக்சைடுல. ஓகே, சோ அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து 213 கரெக்டா? கார்பன் டை ஆக்சைடு வந்து நிறமற்ற வாயு, நிறமற்ற மனமற்ற வாயு. ஹைட்ரஜன் சல்பைடு வந்து அழுகிய முட்டை. சோ இது மட்டும் தனியா கேட்பாங்க எக்ஸாம்ல. ஓகே, சோ அழுகிய முட்டையின் வாசனையுடன் நிறமற்ற வாயு எதுன்னு கேட்பாங்க? ஹைட்ரஜன் சல்பைடு. ஓகே, சல்பர் டை ஆக்சைடு வந்து பாத்தீங்கன்னா கடுமையான வாசனையுடன் நிறமற்ற வாயு. ஓகே, 213 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே,
ஸோ கார்பன் டை ஆக்சைடு தெரியும் அப்படிதானே, ஒரு கார்பன் ஆட்டம் 2 ஆக்சிஜன் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஆயில் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில வந்து இது பண்ணுவாங்க. ஹைட்ரஜன் சல்ஃபைடு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 2 ஹைட்ரஜன் ஒரு சல்ஃபைடு இருக்கும். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் சல்ஃபைடு கரெக்டா பாத்துக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி கொடுப்பாங்கன்னா HH2 கொடுத்திருப்பாங்க. இது கரெக்டா தப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து H2S. இது வந்து வாட்டர் பியூரிஃபை பண்றதுல வந்து இதாகுது. அடுத்து சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ இதுல ஒரு சல்ஃபர் 2 ஆக்சிஜன் ஆட்டம் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஓகே, உணவு பதப்படுத்துதல்ல வந்து இது பண்றாங்க. ரெஃப்ரிஜரன்ஸ், அதுக்கப்புறம் பீச் ப்ராடக்ட்ஸ்ல வந்து இது பண்றாங்க. ரொம்ப டாக்ஸிக்கானது இது, நச்சுத்தன்மை உடையது. ஓகேவா, ஸோ இது வந்து ரொம்ப இதாகும் போது நமக்கு வந்து என்ன ஆகும், இறப்புக்கு கூட வழிவகுக்கும். ஓகே, ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்க எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் பண்ணுங்க. சோ அடிப்படை உரிமைகள்ல இருந்து ஒன்ன தூக்குனாங்க அப்படிதானே. சோ ஆப்ஷன் ஏ. அடிப்படை உரிமைகள் வந்து எதுல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இது சோ பகுதி 3ல இருந்துச்சு, ஆர்டிகிள் 31ல இருந்தது. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து தூக்குனாங்க அப்படிதானே. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். டேஸ் as a result of 44th constitutional amendment to the constitution of India. இந்திய அரசியலமைப்பின் 44வது அரசியலமைப்பு திருத்தத்தின் விளைவாக பெறப்பட்டது எது? ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி ceased to be a fundamental right. சொத்துரிமை ஒரு அடிப்படை உரிமையாக இல்லாமல் போனது. ஓகே, சொத்துரிமைங்கிறது அடிப்படை உரிமை வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. ஓகேவா, ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. தட்டை புழுக்கள் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம், அது எந்த குடும்பத்தை சேர்ந்தது? ஆப்ஷன் சி, பிளாட்டி ஹெல்மின்திஸ். ஸோ இந்த தட்டை புழுக்கள் இருக்கு இல்லையா, இந்த பிளாட்டி ஹெல்மின்திஸ். ஸோ இந்த இனத்துல உள்ள புழுக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதால தனியா வாழ முடியாது. இன்னொரு உயிரினத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒட்டுண்ணியா இருக்கும். இப்போ நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த கல்லீரல் புழு, நாடா புழு எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இதுதான், இந்த பிளாட்டி ஹெல்மின்திஸ் தான். இதால தன்னிச்சையா வாழ முடியாது. இன்னொரு உயிரினத்துக்குள்ள உடம்புக்குள்ள ஒரு ஒட்டுண்ணியா இருக்கக்கூடியது. ஓகேவா, ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆர்கானிசம் பிலாங்கிங் டு த ஃபைலம் டேஸ் ஆர் ஆல்சோ கால்டு பிளாட்வார்ம்ஸ். பிளாட்வார்ம்ஸ் தட்டை புழுக்கள். டேஸ் இனத்தை சேர்ந்த உயிரினங்கள் தட்டை புழுக்கள் என அழைக்கப்படுகின்றன. பிளாட்டி ஹெல்மின்தஸ். ஓகே, சோ அந்த தட்டை புழுக்களோட குழு, அந்த இனத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாட்டி ஹெல்மின்தஸ். ஓகே, இதால தனியா வாழ முடியாது. இது வந்து இன்னொரு இதுல வந்து எப்படி இருக்கும், ஒட்டுண்ணியா இருக்கும். இன்னொரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கல்லீரல் புழு, நாடா புழு எல்லாமே. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, 8. சூப்பர். ஓகே, 8 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சோ கடக ரேகை வந்து 8 மாநிலங்கள் வழியா போகுது. ஓகேவா, the trophic cancer passes through dash Indian state. கடக ரேகை 8 இந்திய மாநிலங்கள் வழியாக செல்கிறது. சோ நீங்க மேப் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், திரிபுரா, குஜராத், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், மிசோரம், மத்திய பிரதேஷ், மேற்கு வங்காளம். ஓகேவா, சோ இந்த 8 மாநிலங்கள் வழியா உங்களுக்கு கடக ரேகை வந்து போகுது. இத ஆப்ஷன்ல வந்து ஆடு ஒன் அவுட் சூஸ் பண்ற மாதிரியும் கொடுப்பாங்க. ஓகேவா, சோ கடக ரேகை போகக்கூடிய மாநிலங்கள் ஒரு 3 இது கொடுப்பாங்க. 4வது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அது இல்லாத ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. அது ஆட் ஒன் அவுட் மாதிரி சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின். இதுக்கான எக்ஸ்பான்ஷன் என்னன்னு சொல்லுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இசிஜியோட எக்ஸ்பான்ஷன்.
ஸோ இசிஜி எலக்ட்ரோகார்டியோகிராம். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இசிஜியோட எக்ஸ்பான்ஷன் வந்து எலக்ட்ரோகார்டியோகிராம். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ தமிழ்ல வந்து இதய மின்னலை வரைவு படம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. எது வந்து நியூட்ரல் ஆக்சைடு இல்ல? ஸோ நியூட்ரல் அப்படின்னா என்ன இருக்கும்? அமிலத்தோட பண்பு அதுல இருக்காது, காரத்தோட பண்பு அதுல இருக்காது. அதுதான் நாம என்ன சொல்லுவோம்னா நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ Na2O. ஸோ அது மாதிரி அமிலம் காரம் ரெண்டோடையும் என்ன பண்ணாது, அது இருக்கும்போது இது வந்து வினை புரியாது, ரியாக்ட் ஆகாது. ஸோ ரெண்டோட இது நியூட்ரலா இருக்குனாலே அமிலம் காரம் ரெண்டுமே இருக்காது, அப்படிதானே? ஸோ ரெண்டு பண்புகளையுமே இருக்காது, அதுதான் என்ன சொல்லுவோம், நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி Na2O. which of the following is not a neutral oxide? பின்வருவனவற்றில் எது நடுநிலை ஆக்சைடு அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க, அப்படிதானே? சோ Na2O வந்து நடுநிலை ஆக்சைடு அல்ல. அப்போ மத்த N2O. ஓகே, சோ N2O, NO நைட்ரஸ் ஆக்சைடு, அதுக்கப்புறம் கார்பன் மோனாக்சைடு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் ஆக்சைடு. ஓகேவா? சோ அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடு, N2O, மெக்னீசியம் ஆக்சைடு, அதே மாதிரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடுநிலை ஆக்சைடுகள். சோ இங்கேயே கொடுத்திருக்கேன் பாருங்க இதுல. ஓகே, அமில ஆக்சைடு பாத்தீங்கன்னா நீரோட வினைபுரியும் போது அமிலங்களை கொடுக்கும். கார ஆக்சைடுனா என்ன பண்ணும்னா நீர் கூட ரியாக்ட் ஆகும் போது என்ன ஆகும், அது அந்த கார ஆக்சைடுகள் வந்து வரும். ஓகேவா? ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஒலிம்பிக்கில் பங்கேற்ற முதல் ஜிம்னாஸ்ட் வந்து யாரு? சோ அதுவும் எப்போ அவங்க வந்து அதுல கலந்துக்கிட்டாங்க, எந்த இயர்ல கலந்துக்கிட்டாங்கிறதையும் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ மீனாட்சியா? ஆப்ஷன் பி, ஓகே, ஆப்ஷன் பி தீபா கர்மாக்கர். சோ எந்த ஒலிம்பிக்ல கலந்துக்கிட்டாங்க? 24ஆ, 20ஆ, 2016ஆ? 2016ஆ, 20ஆ, 24ஆ? எப்ப கலந்துக்கிட்டாங்க? ஜிம்னாஸ்ட்னா தமிழ்ல வந்து என்ன வரும்? சோ இதுல தப்பா பெண் சீருடை பயிற்சியாளர்னு கொடுத்திருக்காங்க, அது தப்பான இது. சோ ஜிம்னாஸ்ட்னா தமிழ்ல என்ன? ஐயோ, குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்ல என்ன சொல்லுவோம் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்றவங்கள? சோ தமிழ்ல அதுக்கு ஒரு நல்ல பேரு. ரெஸ்லிங்னா மல்யுத்தம், ஜிம்னாஸ்ட்னா என்னது? சீருடை பயிற்சி தானா? இல்லை, அதுக்கு வேற ஏதோ ஒரு நேம் உண்டு. இதான் தமிழ் நேமா? வேற எந்த வார்த்தையும் இல்லையா ஜிம்னாஸ்டிக்ஸுக்கு? ஓகே ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ண. ஓகே, அவங்க எந்த இதுல இது பண்ணாங்க? ஓகே, சோ இவங்க வந்து ஒரு பொண்ணு தான். மல்யுத்தம் இல்ல, ரெஸ்லிங் தானே மல்யுத்தம். ஓகே, எந்த வருஷத்துல கலந்துக்கிட்டாங்க, எந்த ஒலிம்பிக்ல அவங்க கலந்துக்கிட்டாங்க? சீருடர் பயிற்சியாளரா? ஓகே, சீருடர். ஓகே, நான் சீருடைன்னு வாசிச்சிட்டேன். சீருடர் பயிற்சியாளர். ஓகே, 2016 ரியோடி ஜெனிரா ஒலிம்பிக்ஸ்ல வந்து இது பண்ணாங்க, அப்படிதானே? ஓகே, சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா பிவி சிந்து வந்து வெள்ளி வாங்கியிருந்தாங்க, அப்படிதானே? வெள்ளி வாங்கியிருந்தாங்க. இன்னொருத்தங்க சாக்ஷி மாலிக், அப்படிதானே? 2016ல சாக்ஷி மாலிக் வந்து மல்யுத்தத்துல வாங்கியிருந்தாங்க. இவங்க வந்து ஃபோர்த் பிளேஸா வந்திருந்தாங்க. கரெக்ட். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டேஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபீமேல் ஜிம்னாஸ்ட் டு எவர் கம்பீட் இன் ஒலிம்பிக்ஸ். ஓகேவா? டேஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற முதல் இந்திய பெண் சீருடர் பயிற்சியாளர் ஆவார்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபா கர்மாக்கர். ஓகேவா? சோ இவங்களும் ஒரு மெடல் இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி 2016ல எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேட்மிண்டன்ல பிவி சிந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன வாங்கிட்டாங்கன்னா வெள்ளி வாங்கிட்டாங்க. அடுத்து சாக்ஷி மாலிக் வந்து பாத்தீங்கன்னா மல்யுத்தத்துல வந்து பிரான்ஸ் வாங்கியிருந்தாங்க.
சோ அதுக்கப்புறம் இவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இவங்க வந்து ஃபைனலா 4th பிளேஸ் வந்துட்டாங்க. ஓகேவா? சோ தீபா கர்மாக்கர் 2016 ரியோ டி ஜெனிரோல நடந்த அந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து இவங்க இது பண்ணியிருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் 2020ல டோக்கியோ ஜப்பான்ல ஓகே டோக்கியோ ஜப்பான்ல ஒலிம்பிக் நடந்துச்சு. ஓகேவா? ஓகே. இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா லாசனே சுவிட்சர்லாந்து. ஓகே. 2020ல நடந்த ஒலிம்பிக்ஸோட மஸ்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிராய்டோவா. ஓகே. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சிட்ரஸ் கேங்கர். இப்போ எலுமிச்சை, ஆரஞ்சு அந்த செடிகள்லயா இருக்கட்டும், அந்த பழங்கள்லயா இருக்கட்டும் ஒரு ஒரு இது வருது. அப்படிதானே? ஒரு அழுகுன மாதிரி ஒரு இது வருது. அதுக்கு காரணம் என்ன? வைரஸா பூஞ்சையா? ரஸ்ட் ஆஃப் வீட் கோதுமை துருன்னு சொல்லுவாங்க. கோதுமையில இந்த கருப்பு கருப்பா கிடக்கும் பாத்திருக்கீங்களா? சோ அதுதான் என்னன்னா கோதுமை துரு. அது எதால வருது? அந்த கோதுமை செடியிலயும் இருக்கும். கோதுமை செடியவே அரிச்சிரும் அப்படியே. ஓகே. 1 ஃபாலோ ஆகுதா இல்ல 2வா 2 மட்டுமா இல்லனா ரெண்டுமே ஃபாலோ ஆகுதா? ரெண்டுமே கரெக்ட்டா? பி நெய்தர் நாரா. சோ நெய்தர் நார்ங்கிறது ராங் ஆன்சர். நெய்தர் நார்ங்கிறது ராங் ஆன்சர். இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஒன்லி 2. Which of the following pair of plant disease microorganism is correct? Citrus canker. Okay, so இது வைரஸால இல்ல பாக்டீரியாவால ஏற்படக்கூடியது. இப்ப எலுமிச்சையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு இது வரும். செடியிலயா இருக்கட்டும் இல்ல அந்த பழத்திலயா இருக்கட்டும். அதுக்கு காரணம் என்னன்னா பாக்டீரியா தொற்று எல்லாமே அந்த இதுக்குள்ள வர்றதுனால. ரஸ்ட் ஆஃப் வீட் வந்து ஃபங்கை பூஞ்சையால ஏற்படக்கூடியது. கோதுமையில ஏற்படக்கூடிய துரு வந்து பூஞ்சை. அப்போ ஒன்லி 2 மட்டும் தான் கரெக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியாவால இதாகக்கூடியது. ஓகே, சோ ஒன்லி 2 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, சோ இதுல வந்து டீடைலா எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்கேன். இதுல பாத்துக்கோங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. நாட்டி டான்ஸ் எந்த ஸ்டேட்ல உள்ள டான்ஸ்? ஆப்ஷன் டி ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகே, ஓகே, ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நாட்டி ஃபோக் டான்ஸ் இஸ் பெர்ஃபார்ம்டு இன் நாடி நடனம். சோ நாட்டின்னு சொல்லிட்டேனா நாடி நடனம் நாட்டுப்புற நடனம் டான்ஸில் நிகழ்த்தப்படுகிறது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்துல. ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த லாவானி, கோலி டான்ஸ், தங்கரி கஜா, பூவாதாஸ் டான்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய முக்கியமான டான்ஸ். ஓகே, சோ அந்த முக்கியமான டான்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. அதுல மெயினா இந்த லாவானி டான்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. லாவானி டான்ஸ் மகாராஷ்டிரா நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ மறந்துடாதீங்க. மகாராஷ்டிரால இருக்க டான்ஸ் எல்லாமே பாத்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேசல இருக்கக்கூடிய டான்சஸ் பாத்தீங்கன்னா கயாங் பாக்யாங் அடுத்து வந்து சோ நயாங்சு, ஜத்தாரு கயாங், ஷோகாரா, ஷாந்தான் ஷபு, லாங்தர்மா, நடி. இதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனது, அதாவது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டது இந்த நடி டான்ஸ் தான். ஓகே, நாடி டான்ஸா நாடி ஆர் நடி. ஓகே, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இது எல்லாமே பாத்துக்கோங்க. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. லைவ் கிளாஸ்லயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். தூர பார்வைனா என்ன, கிட்ட பார்வைனா என்ன. ஆன்சர் பண்ணுங்க. ஹைப்பர்மெட்ரோபியா, மயோபியானா என்னன்னு சொல்லிருக்கேன். ஓகே, ஆப்ஷன் சி ஹைப்பர்மெட்ரோபியா. ஓகே, ஆப்ஷன் சி தான் எல்லாருமே சொல்லிருக்கீங்க. ஆப்ஷன் சி. பட் நிறைய பேர் இதை தப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகே, ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சோ தூர பார்வை, எட்ட பார்வைன்னு கொடுத்திருப்பாங்க, சில நேரம் தூர பார்வைன்னு கொடுத்திருப்பாங்க தமிழ் மீடியம்க்கு. ஓகேவா? ஓகே, என்ன சொல்லிருக்காங்க? a person with dash can see distant objects clearly but cannot see nearby object. ஓகே, சோ இப்போ பர்சன்ஸ் இருக்காங்க, பக்கத்துல இருக்க பொருள் வந்து தெரியாது, ஆனா தூரத்துல உள்ள பொருள் மட்டும் தெரியுது அப்படின்னா அதுக்கு பேரு தூரத்துல பார்வை இருக்குன்னு அர்த்தம். அதாவது தூர பார்வைன்னு அர்த்தம். ஓகேவா? தப்பா புரிஞ்சுக்கிட கூடாது. ஓகேவா? டேஷ் உள்ள ஒரு நபர் தொலைதூர பொருட்களை மட்டும் தெளிவாக பார்க்க முடியும், ஆனால் அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியாது. பக்கத்துல உள்ளதை தெளிவா பாக்குறாங்க அப்படின்னா அது பேரு கிட்ட பார்வை, அதாவது மயோபியான்னு சொல்லுவோம். பக்கத்துல உள்ளது நல்லா தெரிஞ்சு தூரத்துல உள்ளது தெரியல அப்படின்னா அத மயோபியா, கிட்ட பார்வைன்னு சொல்லுவோம். தூரத்துல உள்ளது மட்டும் தான் தெரியுதுன்னா தூரத்துல பார்வை இருக்குன்னு அர்த்தம். அதை வந்து ஹைப்பர் மெட்ரோபியான்னு சொல்லுவோம். இப்ப இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா தூரத்துல உள்ள பொருள் மட்டும் தான் தெரியுது, பக்கத்துல உள்ள பொருள் தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்து ஹைப்பர் மெட்ரோபியா. ஓகேவா? சோ வெள்ளெழுத்து, ஓகே, பெர்சிஃபயோபியாங்கிறது பாத்தீங்க, பிரஸ்பயோபியா வெள்ளெழுத்துங்கிறது பாத்தீங்கன்னா தூரத்துல உள்ளதும் தெரியாது, கிட்டத்துல உள்ளதும் தெரியாது. ஓகே, சோ தூர பார்வையை பத்தி
தூர பார்வை பாத்தீங்கன்னா குழி லென்ஸை வச்சு சரி பண்ணுவாங்க. அப்ப அப்படிதானே? சோ குழி லென்ஸுங்கிறது கான்வெக்ஸ் லென்ஸ். கிட்ட பார்வையை பாத்தீங்க அப்படின்னா குவி லென்ஸை வந்து சரி பண்ணுவாங்க. இந்த வெள்ளெழுத்து இருக்குன்னா 2 பார்வையும் இல்ல, தூர பார்வையும் இல்ல, கிட்ட பார்வையும் இல்ல அப்படின்னா 2 லென்ஸும் வச்சு என்ன பண்ணுவாங்க, சரி பண்ணுவாங்க. அந்த கண்ணாடியில 2 லென்ஸுமே இருக்கும். இப்போ ஒருத்தங்களுக்கு கிட்ட பார்வை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குவி லென்ஸ் உள்ள கண்ணாடியை கரெக்டா கொடுத்துருவாங்க. அதே தூர பார்வை இருக்கு அப்படின்னா குழி லென்ஸ் இருக்கக்கூடிய கண்ணாடியை கொடுத்துருவாங்க. வெள்ளெழுத்து இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன கொடுத்திருப்பாங்க, வெள்ளெழுத்து அப்படின்னா 2 கண்ணாடி, 2 லென்ஸும் இருக்கிற மாதிரி கண்ணாடி வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க டீடைலான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்கேன், இதுல வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இந்த வெள்ளெழுத்துங்கிறது வயசானவங்களுக்கு ஏற்படும், அப்படிதானே? ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. கரண்ட் அஃபேர் கொஸ்டின். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ, மை சிஜிஹெச்எஸ் ஐஓஎஸ் ஆப். ஸோ இந்த சிஜிஹெச்எஸ் அப்படின்னாலே அதோட இதுனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம்னு அர்த்தம். சிஜிஹெச்எஸ்னாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம்னு அர்த்தம். அப்ப எந்த டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, எந்த மினிஸ்ட்ரி வந்து இது பண்ணிருப்பாங்க? சிஜிஹெச்எஸ். ஆப்ஷன் டி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். விச் மினிஸ்ட்ரி லான்ச்ட் த மை சிஜிஹெச்எஸ் ஐஓஎஸ் ஆப்? மை சிஜிஹெச்எஸ் ஐஓஎஸ் செயலியை அறிமுகம் செய்த அமைச்சகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். சிஜிஹெச்எஸ் அப்படின்னாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம். ஓகேவா? சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் தான் சிஜிஹெச்எஸ். சோ ஹெல்த்னு வந்திருக்கா, அப்ப அதை வச்சே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிடலாம். ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ, ஜிம்னோஸ்போம். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் பேனர்கம்ஸ் ஃபிளாரிங் அண்ட் சீட் பியரிங் பிளான்ஸ்? பின்னொருச்சொல் பேனர்கம்கள், பூக்கும் மற்றும் விதை தாங்கும் தாவரங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஜிம்னோஸ்போம்கள். ஓகேவா? சோ இதுல வந்து ஜிம்னோஸ்போம்னா என்ன, ஆஞ்சியோஸ்போம்னா என்ன, அதே மாதிரி தாலோஃபைட்டானா என்ன, டெரிடோஃபைட்டானா என்ன, ஃப்ரையோஃபைட்டானா என்னங்கிறத டீடைலா சொல்லியிருக்கேன். இதுல வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ நான் அப்லோட் பண்ற எல்லா பிடிஎஃப்ஐயுமே ரீட் பண்ணிக்கோங்க. சோ இந்த கொஸ்டின் எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருவீங்க. அப்படிதானே? இந்த கொஸ்டின் எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருவீங்கன்னு நினைக்கிறேன். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. சோ நான் அப்லோட் பண்ணிருக்க எல்லா பிடிஎஃப்பையும் எடுத்து நல்லா படிச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ, குகேஷ். ஓகே, அதுல தோத்தவங்க யாரு? குகேஷ் வந்து ஜெயிச்சாரு. தோத்தது யாரு? சோ யார தோற்கடிச்சாரு? சோ யார தோற்கடிச்சாரு? தோற்கடிச்சு இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அந்த பட்டத்தை வாங்கியிருக்காரு. ஓகே, டிங்லிரன். டிங்லிரன் ஃப்ரம் எந்த கண்ட்ரி? டிங்லிரன் ஃப்ரம் விச் கண்ட்ரி? சோ எந்த கண்ட்ரி? சோ அவர் எந்த கண்ட்ரி டிங்லிரன்? சோ ஷார்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டே இருந்துச்சு குகேஷ் வேர்ல்டு சாம்பியன் வாங்கினதுக்கு அப்புறம். ஓகே, சைனா. சோ சைனா தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சோ குகேஷுக்கு முன்னாடி 2014ல வந்து விஸ்வநாதன் ஆனந்த் வந்து அதே இது வாங்கியிருப்பாரு, அப்படிதானே?
Who became the youngest ever player to win the candidates chess tournament? Candidates chess போட்டியில் வெற்றி பெற்ற இளம் வீரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா குகேஷ். ஓகேவா? சோ சைனாவோட டிங் லிரன். ஓகே, சோ அவரை தோற்கடிச்சு இவர் வந்து சாம்பியன்ஷிப் பட்டத்தை வந்து வாங்கியிருக்காரு. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இதுல எது கரெக்ட் எது ராங்னு சொல்லுங்க. அல்கைன் CnH2n -1 இல்லனா ஆன்சர் பண்ணுங்க. இதுல 1 மட்டும் கரெக்ட்டா? ஓகே, 1 கரெக்ட் 2 ராங். ஓகே, சூப்பர். ஆல்கைன் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்போம், அப்படிதானே? இது கெயின், ஆல்கெயின். இன்னொன்னு வந்து ஆல்கைன் அப்படின்னு ஒண்ணு பார்த்திருப்போம். ஆல்கைன், ஆல்கைன், அப்படிதானே? சோ ஆல்கைனோட தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த CnH2n -1. ஓகேவா? சோ அது ஆல்கைன் தொகுதியில வரக்கூடிய எல்லா இதோட ஃபார்முலா தான் என்ன வரும்னா CnH2n -1. ஓகேவா? சோ இதோடது ஆல்கேனோடது பாத்தீங்க அப்படின்னா CnH2n +2. ஓகேவா? சோ -1 வராது, +2 வரும். ஆல்கீன்ஸோடது வந்து கரெக்டா கொடுத்திருக்காங்க. CnH2n கரெக்டா கொடுத்திருக்காங்க. அப்போ 1 கரெக்ட், ரெண்டாவது உள்ளது ராங். ஓகேவா? ஓகே, ஓகே. சோ ஆல்கீன்ஸ் அதோடது வந்து CnH2n, ஆல்கேன் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, ஆல்கேனோடது பாத்தீங்கன்னா CnH2n +2. ஓகேவா? சோ இங்க 2n -1 கொடுத்திருக்காங்க. அது ஆல்கைன்ஸோடது. ஓகே, சோ ஆல்கைன்ஸ். ஓகே, ஆல்கைன்ஸோடது. சோ கரெக்டா பாத்துக்கோங்க, நேம் வச்சு கன்ஃபியூஸ் ஆக கூடாது. ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன். சோ ஒன்னு மட்டும் கரெக்ட் இதுல. சோ ரெண்டாவது உள்ளது ராங். ஓகே, சோ இதுல டீடைலான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அடுத்த क्वेश्चन. ஓகே, இது நேத்து கூட நாம லைவ்ல டிஸ்கஸ் பண்ண क्वेश्चन தான், அப்படிதானே? குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. நேத்து லைவ் அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணிரலாம். நேத்து நாம லைவ்ல டிஸ்கஸ் பண்ண क्वेश्चन தான். ஆப்ஷன் டி 1872. ஓகே, சோ அப்போ கவர்னர் ஜெனரலா இருந்தவர் யாரு? 1872. சோ கவர்னர் ஜெனரல் யாரு? லார்ட் மேயோ. ஓகே, சோ மேயோ பிரபு. மாயோவா? ஓகே, மாயோ. In which year first census was introduced in India? இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1872ல வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ வந்து கவர்னர் ஜெனரலா இருந்தவர் யாரு அப்படின்னா லார்ட் மேயோ. மேயோ ஆர் மாயோ எப்படினாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சில புக்ல மேயோன்னு கொடுத்திருப்பாங்க தமிழ் மீடியம்க்கு, சில புக்ல மாயோ அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகே, ரிலேட்டிவிட்டி தியரி. சோ இத சொன்னவர் யாரு? சார்பியல் கோட்பாடு. ஆப்ஷன் டி ஐன்ஸ்டீன். ஓகே, ஆப்ஷன் டி ஐன்ஸ்டீன் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சோ சார்லஸ் டார்வின், இது சார்பியல் கோட்பாடு பிசிக்ஸ்ல வரும். சார்லஸ் டார்வின் எங்க வருவாருன்னா பயாலஜில வருவாரு. இப்போ பரிணாம கொள்கை அத சொன்னவர் சார்லஸ் டார்வின், அப்படிதானே? மேரி கியூரி கெமிஸ்ட்ரியில வருவாங்க. சோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Who developed the theory of relativity? சார்பியல் கோட்பாட்டை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஓகே, சோ சார்லஸ் டார்வின் வந்து பரிணாம கொள்கை, அப்படிதானே? சோ உயிரினங்களின் படிப்படியாக இயற்கை தேர்வு, அதாவது அந்த ஒட்டகச்சிவிங்கியோட கதைலாம் வச்சு சொல்லியிருப்பாரு இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து கீழே உள்ள புல்லெல்லாம் மேஞ்சிட்டு இருக்கும். அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பரிணாம வளர்ச்சிக்காக கீழே வந்து இலைகள் எல்லாமே இல்லாம போயிடும். அப்புறம் மேல மரத்துல உள்ளதை தான் சாப்பிடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்படி கழுத்தை எக்கி 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 அதோட கழுத்து வந்து பெருசாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேவா? சோ பரிணாம கொள்கை, அந்த பரிணாம வளர்ச்சி எப்படி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து மேரி கியூரி. ஓகேவா? சோ கதிரியக்க தன்மை அப்படிங்கறத சொன்னவங்க யாருன்னா மேரி கியூரி. ஓகே, ஐசக் நியூட்டன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அப்படிதானே? சோ 3 விதி வந்து நமக்கு சொல்லியிருப்பாரு. நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. ஃபர்ஸ்ட் லா வந்து பாத்தீங்கன்னா நிலைம விதி அப்படின்னு சொல்லுவோம் நாம. ஓகேவா? சோ அதுலயே அவர் சொல்லியிருப்பாரு ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அதுல என்னது, அந்த பொருள் மேல ஒரு போர்ஸ குடுக்கற வரைக்கும் ரெஸ்ட்ல தான் இருக்கும். இயக்கத்துல இருக்கு அப்படின்னா
அதை ரெஸ்ட் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஓய்வுல இருக்க பொருளுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கிற வரைக்கும் ஓய்வுலே தான் இருக்கும். இயக்கத்துல இருக்க பொருளுக்கும் ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கிற வரைக்கும் அது இயக்கத்திலே தான் இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. 2வது விதியில பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாரு? நிறைக்கும் முடுக்கத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இதை சொல்லியிருப்பாரு. 3வது விதியில பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, சோ அடுத்து இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இதுக்கான வாய்ப்பாடு கரெக்டா கொடுத்திருக்காங்களா? ஹைட்ரஜன் குளோரைடுங்கிறது கரெக்டா கொடுத்திருக்காங்களா? ஹைட்ரஜன் சல்பைடும் கரெக்டா கொடுத்திருக்காங்களா? சோ இதுல எத்தனை கரெக்டா கொடுத்திருக்காங்க? ரெண்டுமே கரெக்டா இல்ல ரெண்டுமே தப்பா? இல்ல ஏதாவது ஒண்ணு மட்டும் கரெக்டா? ஆன்சர் பண்ணுங்க. போத் ராங். ஓகே, நெய்தர் நார். சூப்பர். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹைட்ரஜன் சல்பைடு நம்ம பார்த்தோம். அப்படிதானே? ஹைட்ரஜன் சல்பைடு வந்து என்ன சொன்னேன்? அழுகிய முட்டையோட அந்த வாசனை உடையது. சோ நாற்றம் உடையது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. HCl H2S. சூப்பர். ஓகே, இது ரெண்டுமே தப்பா தான் கொடுத்திருக்காங்க. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? HCl எழுதுவோம். ஹைட்ரஜன் சல்பைடு வந்து H2S எழுதுவோம். ஓகேவா? சோ இதுதான் என்னது? அந்த ரோட்டன் எக்ஸோட ஸ்மெல் வந்து இதுல இருக்கும். நெய்தர் ஒன் நார் டூ. ஓகேவா? சோ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பாருங்க, இது வந்து 189. ஓகேவா? சோ இதுல வந்து நிறமற்ற திரவமா இருக்கும். 159 கெல்வின் வெப்பநிலையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளை, அதோட நிறம் வந்து என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலரா மாறும். ஓகே, ஒயிட் கலர் சாலிடா மாறக்கூடியது. HCl பாத்தீங்கன்னா நீரில் கரையக்கூடியது. ஓகேவா? ஓகே, அடுத்து ஹைட்ரஜன் சல்பைடோடது நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ அதோடது வந்து எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன் சல்பைடு வந்து அந்த ரோட்டன் எக்ஸோட ஸ்மெல் வரும் அதுல. ஓகேவா? சோ அழுகிய முட்டையின் நாற்றம் வரக்கூடியது. ஓகேவா? ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சோ क्वेश्चन ரீட் பண்ணிட்டீங்களா? ஆப்ஷன் விசிபிளா இருக்கா? ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் பண்ணியாச்சா? சோ குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. சோ ஆங்கிலேயர்களால ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட ஒரு துறைமுகம். ஓகேவா? சோ இந்தியாவுல உருவாக்கப்பட்ட ஒரு துறைமுகம் எதுனா இந்த துறைமுகம் தான். ஓகேவா? ஆப்ஷன் ஏவா? ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர் இல்ல. ஆன்சர் பண்ணுங்க. சோ அந்த டைம்ல இந்தியாவோட அந்த இது வர்த்தகம் எல்லாமே வியாபாரம் பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த துறைமுகம் வழியா தான் இதாச்சு. சோ இது எங்க இருக்குன்னா கொல்கத்தால இருக்கு. சோ கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. சோ கொல்கத்தால இருக்கு. சோ ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி. ஓகே, கொல்கத்தால இருக்க ஷியாம பிரசாத் முகர்ஜி போர்ட். ஓகே, ட்ரஸ்ட்னு கொடுத்திருக்காங்களா? ட்ரஸ்ட் போர்ட். ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். என்ன சொல்லிருக்காங்க? which of the following is the riverine port in India that has also been a witness to India's struggle for independence, World Wars 1 and 2 and socio-cultural changes taking place in the country. முதல் மற்றும் இரண்டாம் உலக போர்கள் மற்றும் நாட்டில் நடக்கும் சமூக கலாச்சார மாற்றங்களுக்கு பின்வருவனவற்றில் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்கு சாட்சியாக இருந்த இந்தியாவின் நதிக்கரை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஷியாம பிரசாத் முகர்ஜி போர்ட். சோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தால இருக்கு. ஓகே, எங்க இருக்கு? கொல்கத்தால இருக்கு. ஓகேவா? சோ அதே மாதிரி முக்கியமான போர்ட் எல்லாமே பாருங்க, இது எல்லாமே எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டது. பாரதீப் போர்ட் வந்து எங்க இருக்குன்னா ஒடிஷால இருக்கு. ஓகே, இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு போர்ட் வந்து மகாராஷ்டிரால இருக்கு. விசாகப்பட்டினம் போர்ட் வந்து ஆந்திர பிரதேஷ்ல. ஷியாம பிரசாத் முகர்ஜி, ஐயோ நான் மாத்தி சொல்றேன். நான் கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால். கரெக்ட் தான். ஆக்சுவலா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஷியாம பிரசாத் முகர்ஜி போர்ட் கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால். ஓகே, கொல்கத்தா எங்க இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. விஓசி போர்ட். ஓகே, அது எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல இருக்கு. ஓகே, வஉசி போர்ட். ஓகே, மோர்மோகோ போர்ட் இது வந்து எங்க இருக்குன்னா கோவால இருக்கு. மோர்மோகோ போர்ட் வந்து கோவால இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அப்படி படிச்சுக்கோங்க. எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துரும். ஓகே, போர்ட் எடுக்கிறாங்கன்னா இந்த போர்ட்ல இருந்து ஏதாவது ஒரு போர்ட் வந்து கேட்பாங்க. ஓகே, சோ படிச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. லாஸ்ட் கொஸ்டின், இதோட நாம கிளாஸை முடிச்சிருவோம். 1 ஹவருக்கு மேலேயே ஆகிருச்சு.
ஸோ குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஈஸியான கொஸ்டின் தானே, ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆப்ஷன் சி வோல்ட் மீட்டர். ஓகே, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாடை அளப்பதற்கு எது வந்து யூஸ் ஆகுது? வோல்ட் மீட்டர். ஓகே, சூப்பர். An instrument called measures the electric potential difference in a circuit. ஒரு மின்சுற்றில் ஏற்படும் மின்னழுத்த வேறுபாட்டை அளவிடும் கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வோல்ட் மீட்டர். ஓகேவா? ஓகே, வோல்ட் மீட்டர் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு மின் சுற்றுல வந்து எப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்கன்னா பேரலா வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ இதோட யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது வோல்ட் மீட்டர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை இது பண்றதுக்கு வோல்ட் மீட்டர் வச்சு இதை வந்து அளப்பாங்க. ஓகேவா? சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா வோல்ட். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வோல்ட் மீட்டரை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஹான்ஸ் ஆர்ஸ்டட். ஓகே, சோ விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஓம் மீட்டர். ஓம் மீட்டர்ங்கிறது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ், மின் தடையை அளக்கக்கூடிய ஒரு இது. ஓகேவா? சோ ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து உங்களுக்கு தெரியும், ஓம். ஓகே, சோ V = IRன்னு சொல்லுவோம். இதுதான் எனது ஓம் விதி. ஓகே, சோ மின்னழுத்த வேறுபாடுங்கிறது மின்னோட்டத்துக்கும் மின் தடையோட பெருக்கற்பலனுக்கும் ஈக்குவல் அப்படின்னு ஓம்ஸ் லால வந்து படிச்சிருப்போம். அப்படி இல்லைன்னா இதையே இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன சொல்லியிருப்பாங்க? I = V/Rன்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து R = V/Iன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பவரோடது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே அந்த டெரிவேஷன் வந்து போயிட்டே இருக்கும். அப்படிதானே? அடுத்து தெர்மாமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெப்பத்தை, அதாவது டெம்பரேச்சரை அளவிடுறதுக்கு. தெர்மாமீட்டரை கண்டுபிடிச்சவர் யாருன்னா கலீலியோ கலிலி. ஓகேவா? சோ கலீலியோ கலிலி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அடுத்து ஹீரோஸ்கோப். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சவர் வந்து லியான் ஃபாக்கல். ஓகேவா? சோ இந்த நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, இதோட கிளாஸை முடிச்சிருவோமா? இது போக ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாளைக்கு நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சோ இதோட நாம கிளாஸை முடிச்சிடலாம். வேற எதுவும் டவுட் இருக்கா யாருக்காவது? சோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பாக்குறதுல பாலிட்டிக்குள்ள இல்லையா ஆர்டிகிள் கிளாஸோட PDF? ஓகே, நான் முக்கியமான ஆர்டிகிள் எல்லாமே ஒரு PDF உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இப்ப NTPCக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமான ஆர்டிகிள்ஸ் எல்லாமே ஒரு PDF அப்லோட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, கெமிஸ்ட்ரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாஸஸ் வந்து அதுல நான் ஆட் பண்ணிடுறேன். ஆக்சுவலா நேத்து வந்து ஜியோமெட்ரி, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், இந்த டாபிக் எல்லாமே நம்ம மேக்ஸ் ஃபோல்டர்ல வந்து ஆட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் டாபிக் மிஸ் ஆகுது இல்லையா, அந்த டாபிக்ஸ் எல்லாமே நாம வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ கிளாஸஸ் முடிஞ்சதும் பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பு கீழே நம்ம கிளாஸஸ் பத்தின ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ கொடுத்துருங்க. டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. NTPC அப்ளை பண்ணிருக்க ஸ்டூடெண்ட் 20 days தான் டைம் இருக்கு. டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட் எடுத்துட்டு உங்களோட ஸ்கோரை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வாரம் சாட்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ லைவ் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த டெஸ்ட்டையும் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டெஸ்ட் எடுங்க. எடுத்தாதான் எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு தெரியும். 20 daysல அட்லீஸ்ட் ஒரு 5 ஃபுல் டெஸ்டாவது எடுங்க. எக்ஸாம் போறதுக்குள்ளே ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் எடுங்க. Group 4 question. Group 4 question நம்ம ஆப்ல இல்ல. ஆனா நீங்க மேக்ஸ் ரீசனிங் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. Group 4ஓட தமிழ் வந்து இன்னும் எடுக்கல. சோ தமிழ் இன்னும் நம்ம எடுக்கல நம்ம ஆப்ல. இம்பார்ட்டன்ட் எல்லாம் நான் அப்லோட் பண்றேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. திருப்பியும் நாளைக்கு மீட் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெய்லி கொண்டு போகிற கிளாஸஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் ஒரு பிகினராக இருக்கேன் மேம், இப்போ தான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கே ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்கேன், எனக்கு எங்கேருந்து படிக்கணும்னு தெரியல, நான் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லேயே உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸுன்னு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இதில் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி லைவ் கிளாஸும் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் கொடுத்துருவோம். ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு காம்படிட்டிவ்
எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். அதுக்கான ஃபுல் கைடன்ஸும் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் கொடுத்துருவோம். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா இப்போவே ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு 18 வயசுலேயே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காலேஜ் முடிக்கும் போதோ இல்லைனா அதுக்கு முன்னாடியே உங்களால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஒரு நல்ல வேலையில் வந்து செட்டில் ஆக முடியும். ஓகே, 18 வயசை வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரே ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆஃபர் வந்து நாம 5ஆம் தேதி வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நைட்டோட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 2500 பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருவோம். இதில் ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய என்டிபிசி, ஏஎல்பி, குரூப் டின்னு எல்லா எக்ஸாமும் கவர் பண்ணிடுவோம். எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் கவர் பண்ணிடுவோம். அதே மாதிரி பேங்க், பிஓ அண்ட் கிளர்க்குக்கான எக்ஸாம்னு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்லேயே உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம். ஓகேவா, ஒரு லோ லெவல் எக்ஸாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் கிளியர் பண்ணாலும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லெவலுக்கும் இந்த கிளாஸஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1899, எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகிரும், லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ இந்த ஆஃபர் ப்ரைஸில் எப்படி ஜாயின் பண்ணணும்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே ரிவிஷன் கிளாஸஸ். இது எல்லாத்தையுமே நான் டாபிக் வைஸாக பார்க்கணுங்கிற ஸ்டூடெண்ட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1899 பே பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆப்பில் போய் டைரெக்டாக பே பண்ணுறீங்கன்னா 2500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜ், பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்ன்னு எல்லாமே இன்க்ளூட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் ஆப்பில் போய் டைரெக்டாக பே பண்ண வேண்டாம். டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபர் ப்ரைஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஆல்ரெடி உங்களுக்கு இதுக்கு முந்தின வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஆஃபர் வந்து நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுதுன்னு. ஓகேவா,